ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீசன் தமிழன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 3500 பட்ஜெட்டில் நாங்கள் போன வர்க்கலா 2 டேஸ் ட்ரிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வர்க்கலா ட்ரிப் பிளானை பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 months பிஃபோரே வந்து முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணினது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் டிக்கெட்டை வந்து முன்னாடியே புக் பண்ணிட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு விலையும் சீப்பாக கிடச்சிச்சு. மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர்த்துக்கு வந்து 3000 கிட்ட வந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பர்சனுக்கு வந்து 600 அந்த மாதிரி வந்துச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா பூனே டு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:50 பார்த்தீங்கன்னா ஈரோட்டுக்கு வந்து ரீச் ஆயிடுது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வர்க்கலாக்கு கரெக்டாக 8 மணிக்கு காலையில் 8 மணிக்கு போய் சேர்ந்துருது. நாங்கள் அந்த ட்ரெயினில் தான் போனோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா வர்க்கலாவில் கரெக்டாக 8 மணிக்கு போய் ரீச் ஆகிட்டோம். அங்கே ரீச் ஆகிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிறப்போ ஒரு ரூம் எடுத்துருந்தோம். ஏன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாடியே ட்ரெயின் டிக்கெட்டும் ரூமுமே புக் பண்ணிட்டோம். ஆனால் அந்த ரூம் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு தான் செக்இன். அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்கு நாங்கள் ஒரு ரூம் தனியாக எடுத்தோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 800 சார்ஜ் பண்ணாங்க. ஒரு 2 hours கொடுத்தாரு. நாங்கள் அதுக்குள்ளே பிடிச்சி எல்லாம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கிளம்பிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கே பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட விசாரித்தோம், இங்கே ஜடாயு பஸ் வருமானு. ஏன்னா எங்கள் பிளானில் வந்து ஃபஸ்ட்டு போகிற இடம் வந்து ஜடாயுவாக இருந்துச்சு. அதனால் ஜடாயு போகிறதுக்கு இங்கே பஸ் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவரும் இங்கே வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் பார்த்தீங்கன்னா லாட்டரி சீட்டு வித்துட்டு இருந்தார். உடனே என் பாய்ஸில் என்னென்னானுங்க, 50 ரூபாய்க்கு வாங்கினா 1 கோடி ரூபா விழுமானா ஒரு லாட்டரி சீட் வாங்கலாம் அப்படின்னானுங்க. அது கோகுல்னா நீங்கள் தான் லக்கி பர்சன், நீங்கள் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னானுங்க. நானும் சரி ஓகே எடுத்து கொடுத்துட்டு, இதில் வர லாபத்தில் ஆளுக்கு ஒரு பங்கு எனக்கு கொடுத்துருக்கடா அப்படின்னு. ஏன்னா நான் தானே டிக்கெட் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பில்டப் போட்டுட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் வந்துச்சு, அது ஜடாயு போகிறதுக்கு பஸ்ஸு. ஸோ அந்த பஸ்ஸில் ஏறி நாங்கள் கொஞ்சம் தூரம் போனோம். போயிட்டு அங்கே ஒரு ஸ்டாப்பில் இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து ஜடாயு பஸ் போகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே போய் ஒரு பஸ் பிடிச்சி ஜடாயு ஸ்டாப்பில் போய் இறங்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிடிச்சி நாங்கள் ஜடாயு ரீச் ஆகிட்டோம். அங்கிட்டு பார்த்தா தான் தெரியுது இது கேரளாவா தமிழ்நாடான்னு தெரியல. வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. என்னடா இது இவ்வளோ வெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வெயில் 110 டிகிரி ஆமியா. எல்லாம் நடந்து மலை மேலே போடாமா இல்லை ரோப் காரில் போடலாமான்னு என்னை கேட்டானுங்க. நான் உடனே சொல்லிட்டேன், என்னால் எல்லாம் நடக்க முடியாது இந்த வெயிலில், ரோப் காரே புக் பண்ணிடுங்க அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கல்ச்சரல் பார்ட்ஸ் புக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 1300 சம்திங் ஏதோ அமௌண்ட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே போய் ரோப் காருக்கு வந்து 1400 இந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒரு அமௌண்ட் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு பர்சனுக்கு பார்த்திங்கன்னா 555 வந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ரோப் காரில் ஏறி அங்கே மலை மேலே ஏறி அந்த ஸ்டாச்சு எல்லாம் பார்த்து அங்கே நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விண்டோ ஷாப் பண்ணோம். விண்டோ ஷாப்னா என்னென்னா விண்டோ ஷாப்பிங்கா அப்படின்னா கிடைக்காதுன்னு தெரிஞ்சு பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறது தான். இது மாதிரி தான். ஸோ அதாவது நாங்கள் சைட் அடிச்சுட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் எல்லோரும் சைட் அடிச்சுட்டு அப்படி இப்படின்னு ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு அப்படியே அந்த ஸ்டாச்சுவை சுற்றி வந்துட்டு கீழே இறங்கி வந்தோம். கீழே இறங்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12D கோஸ்ட் ரைடர்